அதே மாதிரி இன்னைக்கு டெனன்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பேசிக் லெவல் ஆஃப் இன்டீரியர்ஸாக எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு 10% நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 lakhs you have to spend extra over and above 1 crore. அப்போ 1 crore-க்கு 20 years பீரியட் போகும்போது நீங்கள் 70 lakhs-க்கு லோன் நீங்கள் அடைச்சு முடிக்கும் போது 20 years முடிக்கும் போது கிட்டத்தட்ட 1.45 to 1.5 crores நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. 1 crore ரெடிமேடாக இருந்ததுன்னா சப்போஸ் நீங்கள் லோன் போனீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 கோடி ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். இங்கே 70,000 நீங்கள் மந்த்லி இன்கம் எடுக்க முடியும் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். ஸோ எப்போ வேணால் மந்த்லி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் மந்த்லி இன்கம் குறைச்சிக்கலாம், எப்போ வேணால் பார்ஷலாக வித்ரா பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ஃபுல்லாக வித்ரா பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே அங்கே பெரிய பிரச்சனை ஃப்ளாட்ஸ் ஆர் நார்மலாக ட்ரெடிஷ்னல் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இறந்து போனதுக்கப்புறமா டிஸ்பியூட்ஸ் நிறைய வருது ஃபேமிலியில். உங்களோட ப்ராப்பர்ட்டியோட நெட்ஒர்க் வந்து ஒரு 1 crore-ன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு தேவைங்கிறது ஒரு 15-20 லட்ச ரூபா. உங்களால் உங்களோட கிச்சனையோ இல்லை பெட்ரூம் மட்டும் தனியாக விற்க முடியுமா? யாருக்காவது விற்க முடியாது. ஸோ பார்ஷியலாக நம்மளால் சேல் பண்ணவே முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா எனி டைம் அந்த 1 crore-லேருந்து 10 லட்சம் 15 லட்சம் மண்டே அன்னைக்கு ரிடக்ஷன் கொடுத்தீங்கன்னா வெனஸ்டே அன்னைக்கு கெட் பேக் ஆல் யுவர் மணி. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you again. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக பார்க்குறதுல ஒரு முக்கியமான அவென்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கில் வந்து இந்த ரெண்டல் இன்கமோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அண்ட் ரெண்டல் இன்கம்னால நம்ம எவ்வளோ பெருசாக லூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். இது மெயினாக எங்கே மிஸ்டேக் நிறைய நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய என்ஆர்ஐஸ் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அங்கே ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு 15 years 20 years நான் அப்ராடில் இருப்பேன், அதுக்கப்புறமா நான் இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வேணும் அப்படிங்கிற அந்த நீடு இருக்கிறதுனால எப்போல்லாம் அவங்க வந்து அங்கேருந்து இங்கே வராங்களோ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டு ஒரு ரெண்டல் இன்கம் ரெடி பண்ணிடுறாங்க. இந்த ரெண்டல் இன்கம் நம்ம ரெடி பண்ணுறதுனால எவ்வளோ பெரியஸாக நம்மளோட வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்டென்ட்டு. ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ அல்லது உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா கூட யூ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். லெட் மீ மூவ் ஆன் டு தி கண்டென்ட் ரைட் நவ். இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து ரெண்டல் இன்கம்காக பார்க்குறோன்னா வந்து நம்ம மோஸ்ட் லைக்லி வில் பி கோயிங் ஃபார் அன் அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுங்கிறது பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து ஒரு சென்னை மாதிரியான ஒரு சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 50 lakhs-க்கு கீழே நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு டீசெண்டான ஏரியாவில் நீங்கள் வாங்கவே முடியாது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 50 lakhs, இட் கேன் கோ அப் டு 1 or 2 crores ஆல்சோ. அண்ட் இந்த 50 lakhs-ங்கிறது ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 1 crore பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் அஃபோர்டபிலிட்டி. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீகாலிட்டிஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஏரியா பார்க்க வேண்டியது இருக்கும். ட்ரஸ்ட் வர்த்தியான பில்டரை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் த பில்டிங் பார்க்க வேண்டியதாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இப்போ 2015க்கு மேலே சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 தடவை ஃப்ளட்டு கூட வந்துருச்சுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வாங்குறதே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற இடத்துலேருந்து வந்து உங்களோட ரோட்ஸ் மெயின் ரோடு வந்து அப்ரோச்சபிளாக இருக்கணும். அதே மாதிரி நாளைக்கு எக்ஸ்பான்ஷன் ரோடு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இல்லை மெட்ரோ ஒர்க் நடக்கும்போது நம்மளோட ப்ராப்பர்ட்டி அடி வாங்காமல் இருக்கணும் லாங் டேர்மில் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா மாறிட்டு இருக்கு. இது வந்து சேலஞ்ச் நம்பர் 1. நம்ம சேலஞ்ச் நம்பர் 2 பார்க்கலாம். ஈஸினஸ் ஃபார் கேல்குலேஷனுக்காக நான் ஒரு 1 crore ப்ராப்பர்ட்டிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மட்டும்தான் பார்க்குறோம். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டுமே இன்றைக்கி 10 to 12% இட் வேரிஸ் பிட்வீன் சிட்டி டு சிட்டி. அந்த 10% ஆவரேஜாக வச்சுக்கிட்டா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா 10 lakhs ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு டெனன்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பேசிக் லெவல் ஆஃப் இன்டீரியர்ஸாக எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு 10% நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 lakhs you have to spend extra over and above 1 crore. அப்போ 1 crore-க்கு 20 lakhs-ங்கிறது 20% we have to bear extra. அதே மாதிரி இந்த 1 crore-ங்கிறது எவ்வளோ பேருக்கு அந்த ரெடிமேடாக அந்த 1 crore அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா very few people will have that 1 crore corpus. அப்போது மோஸ்ட்லி நம்ம லோனுக்கு தானே போகிற மாதிரி இருக்கும். அப்போது லோனுக்கு போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 70% நீங்கள் லோனுக்கு போகிறீங்க, 30 lakhs உங்கள் கையில் இருக்குது, 70 lakhs நீங்கள் லோனுக்கு போகும்போது ஒரு 20 years பீரியட் போகும்போது நீங்கள் 70 lakhs-க்கு லோன் நீங்கள் அடைச்சி முடிக்கும் போது 20 years முடிக்கும் போது
கிட்டத்தட்ட 1.45 to 1.5 crores நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அதை தவிர இனிஷியலாக நீங்கள் பே பண்ணுறது டவுன் பேமெண்ட் ஒரு 30 lakhs. ஸோ 1.5 ப்ளஸ் ஒரு 30 ப்ளஸ் 20 lakhs ஃபார் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் யுவர் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 crore rupees இஸ் வாட் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட். சரி, நான் 2 crore rupees நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா hardly 2 to 2.5% is your return on investment. Gross return on investment I'm talking about. இன்னைக்கு சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் 1 crore ப்ராப்பர்ட்டிக்கு 20,000 ரூபா தாங்க ரெண்ட்டு. அப்போது 20,000 which is getting translated to 2.4 lakhs per annum. நீங்கள் இந்த 2.4 lakhs per annumங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கவும் கூடாது. ஏன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. நீங்கள் ஒரு தடவையும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு க்ளாசெட்டை மாற்றுறது, இல்லை எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் சேஞ்ச் பண்ணுறது, டெனண்ட் காலி பண்ணும்போது ஒயிட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஆக்குபன்சி பீரியடும் இருக்கும் இல்லையா. ஒரு டெனண்ட் காலி பண்ணிட்டு போனார்னா உடனே அடுத்த டெனண்ட் வந்துட்டாங்கன்னா ஓகே. ஆனால் சில டைம் அது மாதிரி நடக்காது. அப்போது நீங்கள் ஒரு 3 months 2 months பூட்டி போட்டு வச்சிங்கன்னா அப்போல்லாம் உங்களுக்கு ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரப்போகிறது இல்லை. அப்போது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 to 1.6% தான் நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இது நம்ம இதை சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ஆகுது, என்னோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை மாதிரியான ஒரு பிளேஸில் ஆவரேஜாக ப்ராப்பர்ட்டியோட அப்ரிஷியேஷன் இஸ் ஒன்லி 5% தான். அப்போது உங்களுக்கு 20 years கழிச்சு நீங்கள் வாங்கின 1 crore ப்ராப்பர்ட்டி இஸ் கோயிங் டு பிகம் 2.65 crores. இது வந்து உங்கள் கையில் 1 crore ரெடிமேடாக இருந்ததுன்னா, சப்போஸ் நீங்கள் லோன் போனீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 கோடி ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அண்ட் 20 years கழிச்சு நீங்கள் விற்கும் போது இட் வுட் ஹவ் பிகம் 2.65 crores அப்படின்னா 65 lakhs தான் உங்களுக்கு மொத்தமாக கெயின். மணி வேல்யூ வச்சு நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக ப்ராப்பர்ட்டி வில் பிகம் அண்ட் டிப்ரிஷியேட்டிங் அசட். ஏன்னா 6% இன்ஃப்ளேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை விட உங்களுக்கு கம்மியாக தான் போகும். சேலஞ்ச் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்ரி இயர் ஆன் இயர் எனக்கு நான் பிகின் பண்ணும்போது நான் 20,000 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எவ்ரி இயர் ஆன் இயர் நான் 5% நான் மினிமம் ஏற்றுவேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். தோஸ் டேஸ் ஆஃப் கான் ஆல்ரெடி. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து வி ஆர் தி மர்சி ஆஃப் தி டெனன்ட்ஸ் தான். இன்றைக்கி நல்ல டெனன்ட் கிடைக்கிறதே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அவர் கரெக்டான டைமுக்கு நம்மளுக்கு ரெண்ட்டை போடணும், நல்ல ப்ராப்பரான ஃபேமிலியாக இருக்கணும், நாளைக்கு நெய்பர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது, நாளைக்கு நம்ம இருக்கிற அந்த சொசைட்டியில் வந்து நேம் டேமேஜ் பண்ணுற மாதிரி அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம ஒரு டெனண்ட்டை சர்ச் பண்ணி நல்ல டெனண்ட்டாக கிடச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்மளால் இயர் ஆன் இயர் ஏற்ற முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இப்போல்லாம் முன்னாடி மாதிரி ஆணி அடிக்கக்கூடாது, நான் உனக்கு வருஷம் ஏற்றுவேன், இதெல்லாம் நம்ம கண்டிஷன் பேசணும். நல்ல டெனன்ட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப சேலஞ்சிங் ஆகிடுது. அப்போது இந்த சேலஞ்சு நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ எவ்ரி இயர் ஆன் இயர் நான் வந்து ரிலீஜியஸாக என்னால் 5% இன்க்ரிமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த சான்சஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் சேலஞ்ச் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் 20 years கழிச்சு நான் விற்கணும் அப்படிங்கிறப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் ஆல்ரெடி 20 years ஆகிறதுனால டெமாலிஷிங் ஃபேஸ்க்கு போயிடும் இல்லையா. அப்போது நீங்கள் நாளைக்கு விற்கணும்னு நினச்சாலும் கஷ்டம் அந்த ப்ராப்பர்ட்டியை. அண்ட் அதே மாதிரி நீங்கள் விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எகெயின் யூ ஹவ் டு டூ தி ரீஒர்க்கிங் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. திருப்பி நீங்கள் ரீபில்ட் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ரெனிவேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களால் விற்க முடியும். அப்போது நீங்கள் எவ்வளோ ரூபா அதுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். அன்னித்த காஸ்ட்டுக்கு அப்போது உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குமா? 20 years கழிச்சு ரிட்டையர்மெண்ட் ஆன பீரியடில் எனக்கு அந்த மணி இருக்குமா? இதையும் நம்ம யோசிக்கணும். நாளைக்கு டெனன்ஸும் கிடைக்க மாட்டாங்க ஒரு 15-20 வருஷம் கழிச்சு. ஏன்னா ஓல்டு பில்டிங் ஆச்சுன்னா தே வில் ஆல்சோ வில் நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள். நாளைக்கு விற்கணும்னு நினச்சாலும் அவ்வளோ ஈஸியாக விற்கவும் முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களோட வீடு உள்ளுக்குள்ளே கூட உங்ககிட்ட மணி தான் ரெனிவேட் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்டீரியர்லாம் ஓல்டாக இருக்கும் இல்லையா. அப்போது வந்து வாங்குற பையர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சில டைம் ரோடு போட்டு நம்மளோட ஃப்ளாட்ஸ் உள்ளே போயிருக்கும், ரோடு மேலே வந்திருக்கும். நாளைக்கு மழை பெஞ்சா ஃபுல் தண்ணியும் உள்ளே வரும். இந்த மாதிரியான சேலஞ்சஸ் நம்ம நிறைய பார்க்குறோம் அன்றாடம். ஸோ இதெல்லாமே பெரிய பெரிய சேலஞ்சஸ். ஆனால் இதெல்லாம் நம்ம யோசிக்காமல் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லி போயிட்டாலே வி ஹாவ் டு இன்வெஸ்ட் பல்க் மணி. அந்த பல்க் மணி நம்மக்கிட்ட எல்லார்ட்டையுமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லார்ட்டையுமே இருக்காது. கடனை வாங்கி எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எனக்கு ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரணுமே அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா இதெல்லாமே ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸுங்கிறத நான் சொல்லுவேன். இன்றைக்கி இதெல்லாம் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போது என்ன அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் அப்படின்னா புதுசாக இருக்கா உங்களுக்கு கான்செப்ட் கேட்குறது, விச் இஸ் நத்திங் பட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மாதமோ இல்லை லம்சம் எப்போ கிடைக்குமோ அப்போ போட்டுகிட்டே வரலாம். 2 காம்பினேஷன் விட் வில் ஒர்க் வண்டர்ஸ் டு யூ. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 crore நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா
அங்கே நான் சொன்ன மாதிரி 20,000 ரூபா தான் உங்களுக்கு ரெண்ட் வரும். இங்கே 70,000 வரைக்கும் நீங்கள் மந்த்லி இன்கம் எடுக்க முடியும் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ஒரு 50,000-60,000 rupees ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் பெட்டர். ஆல்வேஸ் 6-7% இஸ் அ குட் ஐடியா டு பிகின் வித் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இங்கே இன்னொரு அட்வான்டேஜ் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு விச் இஸ் நாட் தேர் இன் யுவர் ஃப்ளாட்ஸ். நாளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, உங்களோட ப்ராப்பர்ட்டியோட நெட்வொர்க் வந்து ஒரு 1 crore வச்சுக்கோங்களேன். நாளைக்கு உங்களுக்கு தேவைங்கிறது ஒரு 15-20 லட்ச ரூபா. உங்களால் உங்களோட கிச்சனையோ இல்லை பெட்ரூம் மட்டும் தனியாக விற்க முடியுமா? யாருக்காவது விற்க முடியாது. ஸோ பார்ஷியலாக நம்மளால் சேல் பண்ணவே முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா எனி டைம் அந்த 1 crore 10 லட்சம் 15 லட்சங்கிறது மண்டே அன்னைக்கு ரிடப்ஷன் கொடுத்தீங்கன்னா வெனஸ்டே அன்னைக்கு வில் கெட் பேக் ஆல் யுவர் மணி. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நாளைக்கு உங்களுக்கு லிக்விடிட்டி மட்டும் இல்லாமல் டாக்ஸேஷன் வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸ் எஃபிஷியண்டாக இருக்கும் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 இயர்ஸோட இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டாக்ஸபிளாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை பொறுத்த வரைக்கும். அங்கே உங்களோட ரெண்டல் இன்கம் வில் கெட் ஆடட் டு யுவர் இன்கம். ஸோ நீங்கள் 20% 30% ஸ்லாப் இருந்தீங்கன்னா வர அந்த 20,000 நீங்கள் 30% மைனஸ் பண்ணணும், இல்லை 20% மைனஸ் பண்ணணும். 20% வச்சுக்கோங்களேன். 20% வச்சா கூட நீங்கள் 16,000 ரூபா தான் உங்களுக்கு நெட்டாகவே வரும். இதுக்கப்புறம் நம்ம மெயின்டெனன்ஸை நம்ம மேனேஜ் பண்ணோம், டெனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த கேப்பில் வந்து நமக்கு இன்கம் வராது. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். வேற இங்கே 1ஆம் தேதி அன்றைக்கி நீங்கள் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எவ்ரி மந்த் 1ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட் வந்து விடும். அண்ட் பெரிய சேலஞ்சாக நாங்கள் பார்க்குறது ரியல் எஸ்டேட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளோட பசங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே இருக்கிறதுல ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, அப்போது நீங்கள் இம்மொபைல் ஆவீங்க. 60-65 வயசுக்கு மேலே நீங்கள் பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க. அப்போ பசங்களும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. பசங்க வந்து வேறு ஏதாவது சிட்டிலையோ இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிலையோ இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டெனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. நமக்கு அது வந்து பெரிய ஹெடேக் ஆகும். ஆனால் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை பொறுத்த வரைக்கும் விச் எவர் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு யூ ஆர், நீங்கள் இங்கே இருக்கலாம், யூரோப்பில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், வேறு ஏதாவது சிட்டியில் இருக்கலாம், 1ஆம் தேதி ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த மணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் சொன்னோம் இல்லையா, நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் நம்ம வந்து டெனன்ட்ஸ்க்கு வந்து இன்றைக்கி நம்ம கேட்குற சுச்சுவேஷன் இருக்கும். ரெண்ட்டு கொஞ்சம் பார்த்து ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஷன் மோடுக்கு போய் அவங்களோட அப்ரூவல் எடுத்ததுக்கப்புறமா ரெண்ட்டு ஏற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிசைட் பண்ணலாம், எனக்கு அடுத்த மாதம் எவ்வளோ இன்கம் வரணும் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல் யோர் மணி, யூ ஹேவ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் யோர் மணி. ஸோ இந்த அட்வான்டேஜும் உங்களுக்கு இதில் இருக்குங்க. ஸோ எப்போ வேணால் மந்த்லி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் மந்த்லி இன்கம் குறைச்சிக்கலாம், எப்போ வேணால் பார்ஷலாக வித்ட்ரா பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே அங்கே பெரிய பிரச்சனை ஃப்ளாட்ஸ் ஆர் நார்மலாக ட்ரெடிஷ்னல் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா, நம்ம இறந்து போனதுக்கப்புறமா டிஸ்பியூட்ஸ் நிறைய வருது ஃபேமிலியில். ஏன்னா நம்ம ப்ராப்பராக பில் எழுதி வைக்காதனால நாளைக்கு பிரச்சனை நம்ம பசங்களுக்குள்ளேயோ இல்லை சிப்ளிங்ஸ்குள்ளேயோ வரதுக்கு மெயினான பிரச்சனையே பார்த்தீங்கன்னா பணம் தான். வீட்டில் பிரச்சனைன்னு வரதே பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தி ப்ராப்ளம் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் மணி. அதுலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறப்போ யார் அதை பிரிச்சுப்பாங்க அப்படிங்கிறதுல பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இங்கே சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் வரவே வராது. ஏன்னா நாமினேஷன் இல்லாமல் நம்மளால் அப்ளிகேஷன் ஃபார்மே லாகின் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட்ஸ் இஸ் ஹேப்பனிங். அதுக்கப்புறமா நம்ம விட்டு போன இடத்துலேருந்து அவங்க கண்டினியூஸாக அவங்களோட இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் அங்கே பெரிய சேலஞ்சாக நான் சொன்னது 20 வருஷத்தில் டெமாலிஷிங் ஃபேஸ்க்கு போகும்னு சொன்னேன் இல்லையா ப்ராப்பர்ட்டி. இங்கே இயர் மேலே போக 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 உங்களோட கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அண்ட் மந்த்லி இன்கமும் நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே யோசிங்க, எது பெட்டருங்கிறது டேக் அ வைஸ் கால். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ரெண்டல் இன்கம் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்குமா ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இல்லை வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் இப்போ புரிஞ்சுட்ருப்பீங்க. எதில் எனக்கு அட்வான்டேஜஸ் ஜாஸ்தி, இல்லை எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஜாஸ்தி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லுக்கிங் ஃபார்வர்ட் டு see you in other interesting content soon. Thank you so much. வாழ்க வளமுடன், கீப் ப்ராஸ்பர்.